தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏதாவது பொலிட்டிக்கல் நியூஸ் சார்பா நம்ம பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய முக்காவாசி செய்திகள் எப்படி இருக்குன்னா, இந்த கட்சி எம்எல்ஏக்கள் திடீர்னு மொத்தமாக இந்த கட்சிக்கு போறாங்க, இந்த தொகுதியோட சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ என்ன பண்றாரா திடீர்னு பதவியை ராஜினாமா செய்யறான்னு சொல்லி தொடர்ந்து கட்சி தாவல், பதவி ராஜினாமா, இந்த மாதிரியான நியூஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா, அதிமுகவில் இருந்து விலகிய விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்கள் இணைய போறான்னு சொல்லி சில தேதிகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கு. சோ இந்த செய்திகள் கேட்கிற எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்கா இருக்கும். இவ்வளவு நாளும் அதிமுகல பயணிச்சாரு, ஏதோ ஒரு உட்கட்சி பூசல் காரணமாக பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு, இப்ப திடீர்னு போய் தாவேக்கள் இணையறாரு அப்படின்னு சொல்லி யாராவது ஷாக் ஆனீங்கன்னா, புதுசா கேட்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஷாக்கிங் இருக்கும். ஏன்னா அவர் எப்போ அதிமுக இருந்து விலகினாரோ அன்னைக்கே நம்ம ஒரு நியூஸே போட்டிருப்போம், அவர் தாவேக்கள் தான் இணைய போறாரு, அதற்கான முதற்கட்ட ஒரு நகர்வு தான் அதிமுக இருந்து விலகி இருக்காரு நம்ம சொல்லியிருந்தோம். இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் எல்லாமே தாவேக்காவை நோக்கி போயிருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னு சொன்னீங்கன்னா, தாவேக்காவோட அரசியல் வருகை. இது ஒரு புறம் இருக்க, ஆனால் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாற்று கட்சிக்கு போறாங்கன்னா அதற்கான பொறுப்பு என்பது எடப்பாடி அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் தான் கட்சியில இருந்து யாரு வேணா வெளியே போயிருக்கோங்க, எத்தனை பேர் வேணா எந்த கட்சிக்குன்னா போய்க்கோங்க, ஆனா நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் கட்சியோட தலைவர், இங்க யார் இருக்கிறீங்களோ எப்படி இல்லையோ, கட்சி எப்படி இருக்கோ அது என்ன நிலையில இருக்கு அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, என்னோட பதவியை மட்டும் நான் காப்பாத்திக்கிறேன். சோ இரட்டை இலை கட்சி என்பது, அதிமுக கட்சி என்பது என் கையில தான் இருக்குன்னு சொல்லி இதுலதான் முக்கிய கவனமே செலுத்துறாரு. ஆனா கட்சியை வந்து பலப்படுத்துவதற்கான, ஒருங்கிணைப்பதற்கான எந்த ஒரு வேலைப்பாடுகளையுமே எடப்பாடி அவர்கள் இறங்க மாட்டான்னு சொல்லி தொடர்ந்து நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வந்தாங்க. இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்கள் இணையத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, கட்சி எதுக்கு அப்புறம் ஓகே நம்ம ஒருங்கிணைச்சே ஆகணும்னு சொல்லி இப்போ தாவேக்காக்கு ஆதரவு அளிச்சாங்களே இந்த 25 எம்எல்ஏக்கள், அங்க போயிட்டு நம்மளுக்கு அங்க அமைச்சரவை பதவி இல்லைன்னு சொல்லி 5 பேர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கள் இணைச்சிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துட்டு அதிமுகலே மீண்டும் வந்து இணைந்திருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு வந்து நம்ம கட்சியில வந்து பொறுப்பு கொடுக்கலாம், அப்படி பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கப்புறமாவது கட்சி விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில மீண்டும் கட்சி விட்டு போயிட்டு மறுபடியும் கட்சிக்குள்ள வந்த அந்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த தரப்பினருக்கு முக்கிய பதவிகளை வழங்கி இருக்கிறார் எடப்பாடி அவர்கள். இது மூலியமாகவாது இனிமேட்டாவது கட்சி என்பது பலப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை என்னன்னு தெரியல. இதுபடி பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் பதவி மற்றும் அதிருப்தி எம்எல்ஏக்களா இருக்கிறாங்களே, இங்க 25 பேர் போனாங்களே, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அமைப்பு செயலாளர் பதவியும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு பதவியை கொடுத்துட்டோம், மீண்டும் அதே எஸ்பி வேலுமணி தரப்பினர் வந்து ஒரு அதிருப்தியில இருக்காங்க நியூஸ் வெளி வருது. இதற்கு மேல ஒரு கட்சியால என்னங்க பண்ண முடியும்? அவருக்கு வந்து வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனை மாதிரி கட்சியில இருந்து போனாங்க, இன்னைக்கு அவரையே கூப்பிட்டு பதவி கொடுக்குறாங்களேன்னு சொல்லி நீங்க எடப்பாடி அவர்களை பார்த்து இங்க கேள்வி கேட்கலாம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, எதற்காக எம்எல்ஏக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இந்த மாவட்ட செயலாளர் பதவி என்பது இருந்துச்சு, நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம், அதனால அந்த பதவி நீங்க பறிச்சிட்டீங்க, நாங்க உள்ள வந்து சேரும் போது என்ன ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வச்சோம்னா, எங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவியாவது எங்களுக்கு கொடுத்துருங்க, ஏன்னா நாங்க அமைச்சர் பதவியை தேடி போனோம், அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால அட்லீஸ்ட் எங்களுக்கு இந்த பதவியாவது வேணும்னு சொல்லி உள்ள வந்தா, இப்ப எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா அமைப்பு செயலாளர் பதவியை கொடுத்துட்டாங்க, எங்களுக்கான மாவட்ட செயலாளர் பதவி எங்கன்னு சொல்லி இப்போ எஸ்பி வேலுமணி தலைமையிலான இந்த அணி வந்து இப்ப போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதற்காக இந்த அமைப்பு செயலாளர் பதவி எங்களுக்கு வேணாம், மாவட்ட செயலாளர் பதவி தான் வேணும்னு சொல்லி வேலுமணி தரப்பினர் வந்து ஒரு வாதத்துல ஈடுபடுறாங்கன்னா, அதிமுக பொறுத்த வரையுமே முதல்ல பொது செயலாளருக்கு மட்டும்தான் முதல் அதிகாரம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் தான் 2வது இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா இந்த பதவியை பொறுத்த வரையுமே இப்ப கட்சி கீழே இருக்கக்கூடிய இந்த கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து நியமிக்கிறதோ இல்ல கட்சியை விட்டு நீக்கக்கூடிய அதிகாரம் என்பது மாவட்ட செயலாளருக்கு இருக்கு. சோ அந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை வந்து பரிசீலிக்கக்கூடிய அந்த அதிகாரமும் மாவட்ட செயலாளருக்கு தான் இருக்கு. அதனால எங்களுக்கு அந்த பதவியை நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமா இந்த கட்சியை பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் வெளியே போயிட்டாரு, அடுத்ததா இப்ப வேலுமணி தரப்பினருக்கு நம்ம பொறுப்பும் கொடுத்தாச்சு, அதையும் மீறி இவங்க மாவட்ட செயலாளர் பதவி கேட்கிறாங்களேன்ற அந்த சில சலசலப்பான விஷயங்கள்லாம் போயிருக்கு. இப்ப என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வேலுமணிக்கு முக்கியமான ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க, ஆனா முதல்ல வந்து அவர் இந்த பொதுச் செயலாளர் பதவி இருக்கும் போது மாவட்ட செயலாளர் பதவியும் சேர்ந்து பண்ணிட்டு வந்தாரு. இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, வெறும் பொதுச் செயலாளர் பதவி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப மீத இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு வேற வேற
பதவி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவங்க என்ன பதவியை வந்து வகிச்சுட்டு வந்தாங்களோ அந்த பதவியை கொடுக்காம மாத்தி மாத்தி சில பதவிகளை மாத்தி கொடுத்துருக்காரு. இப்போ வேலுமணியை பொறுத்த வரையுமே பரவாயில்ல, அவர் வேறு கட்சிக்கு போல அந்த ஐடியால இருந்தாரு. இப்ப அவரை கூட்டிட்டு வந்து அதே கட்சியில உட்கார வச்சாச்சு. சோ இப்ப எடப்பாடி அவர்களுக்கும் வேலுமணி தரப்பினருக்கும் வந்து ஒரு நெருக்கமான உறவு இருக்கா? அவங்க வந்து ஒரு நல்ல முறையில தான் கட்சி விடயத்துக்கு அப்புறம் ஈடுபட போறாங்களா? அவங்களுக்குள்ள இந்த மனக்கசப்புகள்லாம் போயிருச்சா அப்படின்ற சந்தேகம் வந்து நிற்கும் போது இங்க இன்னொரு விஷயம் வந்து சில சோர்ஸ் மூலியமாக வெளியே வருது. தொடர்ந்து அதிமுக நடக்கக்கூடிய இந்த சலசலப்பான சில அப்டேட்டான விஷயங்கள் எல்லாமே டெல்லிக்கு உடனுக்குடன் போயிட்டு இருக்கு. இதை யாரு பண்றா, யார் அந்த அதிமுகல கருப்பாடுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு விஷயங்களை நடத்தி முடிக்கும் போது வெளியே வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அப்படின்னு சில தகவல்கள்லாம் இப்ப வெளியாயிட்டு இருக்கு. இதற்காக அவர் மேல இந்த டவுட்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த தேர்தலின் பொது தொகுதியெல்லாம் பாஜகவுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிமுகவுக்கும் பாஜக இடையிலான இந்த உறவே இல்லாம இருக்கு. இந்த தேர்தலாம் முடிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் மோடியையோ இல்ல அமித்ஷாவை போய் சந்திக்கவே இல்லை. சில சலசலப்புகளா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் சூழ்நிலையில இந்த கூட்டணிக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது. அதிமுக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே டெல்லிக்கு எப்படி போகுது அப்படின்ற சந்தேகத்துலதான் இவரை பிடிச்சிருக்காங்க. அது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பிளான் பண்ணி அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அந்தந்த தொகுதிகளை வந்து வேணும்னே பாஜகவுக்கு ஒதுக்குனது. இந்த மாதிரி பாஜக வீழ்த்துவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டாரு. தேர்தலின் போது என்ன குளறுபடிகளை செஞ்சாருன்ற மாதிரி ஒட்டுமொத்த கணக்கையுமே இருக்கக்கூடிய எல்லா தகவலையுமே கொண்டு போய் டெல்லிக்கு சேர்த்திருக்காரு. அதிலும் அதிமுக வந்து நம்ம எப்படிலாம் பிளவுபட வைக்கலாம், எந்தெந்த நிர்வாகிகள் எல்லாருமே பலவீனமா இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நீங்க கை வச்சீங்கன்னா அவங்க அதிமுக விட்டு வெளியே வந்துருவாங்கன்ற தகவலும் டெல்லிக்கு போயிருக்கு. அதன் காரணமாக தான் மேல இருக்கக்கூடிய அவங்க மேலிடம் என்பது, இந்த மேலிடம் ஒரு கட்சியில ஒரு மேலிடம் இருக்குல்ல, சோ அதிமுகவை சார்ந்த அந்த மேலிடம் வந்து ஈஸியா வந்து அதிமுகவால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதனால இப்ப பாஜக பொறுத்தவரையுமே எடப்பாடி அவர்களை வந்து நம்ம தொடர்ந்து வச்சுட்டு இருந்தோம்னா இதுக்கு மேல நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா 2023 வந்து இந்த கூட்டணியில வந்து இல்லாத மாதிரியான சில விஷயங்களை வந்து எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதனால நம்மளுக்கு எடப்பாடி அவர்கள் இந்த பதவியில இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி மாற்றி ஒரு நபரை வந்து நம்ம அதிமுகவுக்கு பொது செயலாளர் இடத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லிதான் ஒன்னு டிடிவி தினகரன் இல்லைன்னா சசிகலா, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அதிமுகவை லீட் எடுத்து போகணும். ஏன்னா இவர் எங்களுக்கு வந்து ஒருங்கிணைச்சு வரமாட்டாரு. சோ எங்கால் நம்பகத்தன்மையான ஒருத்தர் உள்ள இருக்கணும். இப்ப சசிகலா அவர்களை பொறுத்தவரையுமே ஒரு குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளை அவர் வாங்க போறாங்க. தினகரை பொறுத்தவரையுமே அப்படிதான். அடுத்ததான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய CV சண்முகமே நான் தான் வன்னி அமைப்புகளான தலைவன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு வர்றாரு. பாமகவுக்கு சப்போர்ட் பண்றாரு. இன்னும் சில தகவல்கள் என்ன வருதுன்னா CV சண்முகத்துக்கு MP சீட் எல்லாம் ஆஃபர்லாம் கொடுத்துட்டு நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி டெல்லி அவங்களை இயக்குதுன்ற பேச்சுவார்த்தைகளும் வந்துட்டு இருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா மேல இருந்தும் சரி, கட்சிக்குள்ள இருந்தும் சரி, மாற்று கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, எல்லாருமே எனக்கு எதிராக சதி பண்றாங்களே, நான் எப்படிதான் இதுல இருந்து மீண்டு வருதுன்ற குழப்பத்துல எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரு. கட்சியை வந்து நம்ம எப்படி திருப்பியும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம்ன்ற முயற்சியை ஈடுபடுறாரு. இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் பதவியை கொடுக்குறாரு. ஆனா தனது பதவிக்கே இங்க வேற ஒருத்தர் ஆப்பு வச்சுட்டு இருக்காங்க, அதற்கான பிளான்கள்லாம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுமே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பாஜக கிட்ட போய் ஒருத்தர் மாட்டினாங்கன்னா என்ன விஷயத்துல மாட்டுவாங்க, எப்படி மாட்டுவாங்க, எந்த அளவுக்கு ஒரு கிளியர் பிளான் எடுப்பாங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ அதிமுக பொறுத்த வரையுமே அந்த கட்சியை எந்த முறையில பார்த்தாலுமே அது ஊசலாடி கொண்டிருக்கும் ஒரு கட்சியாக தான் இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலுமே ஒரு ஸ்டெடியான நிலைப்பாடு இல்லை. இருக்கக்கூடிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒரு அதிருப்தியிலே இருக்கிறாங்க. ஸோ அவங்க கட்சியை பொறுத்த வரையுமே இந்த மாதிரி சதிகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி எடப்பாடி அவர்களோட ஆதரவாளர்களே சொல்றாங்க. இந்த மாதிரி தினகரன் அவர்களையும் சசிகலாவையும் வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியும்ன்ற அளவுக்கு கட்சி வந்து பாஜக கிட்ட வந்து மாட்டிட்டு இருக்கோம்னு சொல்லி வெளிப்படையா பேச முடியாம மறைமுகமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அதிமுக ஒரு பக்கம் இருக்க, மறுபுறம் பாத்தீங்கன்னா இதே சூழலை வந்து வைகோ அவர்களும் சந்திக்க போறாரா? ஏன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவோட உயர்மட்ட குழு வந்து எக்மோல நடந்துச்சு. அப்போ அவங்க வசம் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏக்களை வந்து அவங்க சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருந்தாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு எம்எல்ஏக்கள் வரல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒருவேளை எங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் வந்து மதிமுக இருந்து விலகிடுவாங்களா அப்படின்ற கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சீர்காழி தொகுதியோட எம்எல்ஏ செந்தில் செல்வன் நான் மதிமுக இருந்து விலகுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு. ஆனா மதிமுகவிலிருந்து விலகுவதற்கான காரணம் சொல்லி செந்தில் செல்வன் என்ன சொன்னார்னா, எங்களை வலுக்கட்டாயமாக பதவியா ராஜினாமா செய்ய சொல்றாங்க அப்படின்ற தகவலை பிரஸ் முன்னாடி போட்டு உடைக்கிறாரு. என்னன்னா இப்ப அவங்க கஷ்டப்பட்டு ஒரு எம்எல்ஏவா வந்துட்டாங்க. அவங்க வந்து இப்ப தாவேக்காவோட இந்த அரசியல் வருகையில நம்ம எப்படியும் எம்எல்ஏ ஆயிட்டுமே அப்படின்ற சந்தோஷத்துல அவங்க இருப்பாங்க. இப்ப பதவியை ராஜினாமா பண்ணுன்னு சொல்றாங்க. எதற்காக இந்த வலுக்கட்டாயமா பதவியை வந்து ராஜினாமா செய்ய சொல்றாங்கன்னா, இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது.
வரப்போகுது. அதுல தாவேகா கூட கூட்டணி போட்டுடலாம். ஏன்னா வைகோ அவர்களை பொறுத்தவரையுமே உதயசூரியன் சின்னத்துல நின்னதே எங்களுக்கு துரதிர்ஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ தொடர்ந்து திமுக கூட்டணியில் நாங்கள் விலகிட்டோன்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனால தாவேகா கூட போக போறோம். அதனால நாளைக்கு ஒரு கூட்டத்தை போட போறாங்க. அதனால திமுக கூட்டணியில தொடருவதா அல்லது தாவேகா கூட போறதா அப்படின்ற கூட்டங்களை வந்து அவங்க செய்ய போறாங்களா? ஆனா இறுதி முடிவு என்பது தாவேகா கூட கூட்டணி. அந்த நியூஸ் தான் வெளிவர போகுது. என்னதான் கூட்டம் நடத்தி முடிச்சாலுமே இறுதி முடிவுகள் என்ன சொல்ல போறாங்க நம்மளுக்கே தெரியும். ஸோ மதிமுக கட்சி என்பது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை காரணமாக நாங்க தாவேகால போய் இணைகிறோம்னு சொல்லி தான் அந்த நியூஸ் தான் வெளிவர போகுது. ஏன்னா வேற ஆப்ஷன் அவங்களுக்கு இல்ல. திமுக கூட அவங்களால தொடர்ந்து பயணிக்க முடியுமா? இப்போ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களை அதிகமாக எடுத்து அவர் திமுக நோக்கி வச்சிருக்கிறாரு. நாங்க வந்து ஒரு தன்மானத்தை இழந்துதான் திமுக கூட்டணியில இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்லிட்டாருன்னா உதயசூரியன் சின்னத்துல நின்னதே ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. நீ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அவர் வந்து தாவேகா கூட்டணிக்கு தான் போக போறாரு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் திமுக இடையிலுமே சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா தேர்தலை கஷ்டப்படாம எந்த ஒரு கொள்கை ரீதியான ஒரு ஸ்டாண்டுமே எடுக்காம பாஜகவை எதிர்க்காம வீடு வீடாக மக்களை போய் சேராம தாவேகா என்பது ரொம்ப ஈஸியான ஒரு கூட்டணியை பேசி முடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வசம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுமே தாவேகா நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இறுதியா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் தான். ஸோ அவரும் வரப்போறாரு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் தன்னை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப மிஞ்சி இருக்குது தேமுதிக தான். ஏன்னா பிரேமலதா அவர்கள் கூட ரீசெண்டா ஸ்டாலின் அவர்களை பார்த்து சந்திச்சிருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் கூட்டணியா. இப்ப சமீபத்துல திருமண மேடைகள்ல பேசின ராசா அவர்கள் கூட நேரடியாக ஸ்டாலின் அவர்களை பார்த்து இந்த மாதிரி கூட்டணிலாம் இல்லைன்னு சொல்லி அறிவிங்க, நம்ம கூட்டணியே இல்லாம தேர்தலை பார்க்கலான்ற மாதிரி அவர் சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. ஸோ வருகின்ற காலத்துல திமுக என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை இறங்க போறாங்க. இப்போ அதிமுக என்பது ஒட்டுமொத்தமாக சீர்குலைய வேண்டிய அந்த இடத்துல இருக்கு. ஸோ ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே இப்போ பாஜக நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ வைகோ அவர்களும் இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்கள் எல்லாருமே நாங்கள் அந்த கட்சியில இருந்து விலகணும் வர சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தாவேகாவோட இந்த அரசியல் வருகைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் தலைகீழாக மாறி போன அந்த சூழல் என்பது இருக்கு. இப்ப நிறைய கட்சிகள் வந்து தாவேகாவுடனான கூட்டணி என்பது எப்போ உறுதியாகுமா இடைத்தேர்தலுக்கான அறிவிப்புகள் வரும்போது தான் பொறுத்திருந்து பார்ப்போம்.